Hi guys, welcome back to Tech Engineer. நான் உங்கள் சிவா. ஸோ இன்னைய காணொளி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இல்லை ஒரு கமர்ஷியல் ஆஃபீஸில் இல்லை வேற எங்கேயோ ஒரு நமக்கு சுவிட்சஸ் இல்லாமல் லைட் எப்படி எரிய வைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நோ சுவிட்ச் நீடட் ஆட்டோ லைட் வித் பிஐஆர் சென்சார். அப்போது இந்த இடத்துல ஒரு சென்சார் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம என்னென்ன நமக்கு வேணும்? ஆர்டினோ, இது வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர், ஓகேவா? ஸோ எங்கே நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த இது வந்துட்டு நம்ம கண்ட்ரோலராக யூஸ் பண்ணுறோம். இது வந்து த ஹார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது பாருங்களேன், பிஐஆர் சென்சார் HCSR 501 அப்படிங்கிறது இந்த எக்யூப்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரிலே மாடல் அப்படிங்கிறது இந்த எக்யூப்மெண்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டிவைசஸ் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு அப்புறமா நமக்கு தேவையானது இந்த 3 டிவைஸ் கனெக்ட் பண்ணணும் இல்லையா? கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஜம்பர் ஒயர் அப்படிங்கிறது தேவை. ஸோ இப்போ இந்த 3 ப்ராடக்ட்டுமே நம்மக்கிட்ட இருக்குது, கரெக்டாக? ஸோ என்ன இருக்குது? பிஐஆர் சென்சார் இருக்குது, ரிலே மாடல் இருக்குது, மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. பட் நம்ம லைவாக நம்மளுடைய கான்செப்ட் என்ன? லைட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக எரியணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ராஜெக்டோட மெயின் கோல். அப்போது பல்ப் அப்படிங்கிறது தேவை. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு பவர் சாக்கெட் கொடுத்துருக்கோம். இந்த பவர் சாக்கெட் அப்படிங்கிறது 230 வோல்ட் ஏசி ஒயர். அதனால் நம்ம இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், சரியா? ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போது பிஐஆர் சென்சார், இது வந்து பிஐஆர் சென்சார், கரெக்டாக? ஸோ இந்த பிஐஆர் சென்சாரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கண்ட்ரோலருக்கு கனெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு மென் வந்து இங்கே நிற்கிறாங்க, இல்லை ஒரு யாரோ ஒருத்தவங்க வந்து இங்கே நிற்கிறாங்க அப்படின்னா, இந்த சென்சார் அப்படிங்கிறது ஒரு சர்க்கியூட்டை ஆக்டிவேட் பண்ணும். அந்த இன்புட்டை இந்த கண்ட்ரோலருக்கு நம்ம கொடுக்கணும். இந்த கண்ட்ரோலர் அதுக்கப்புறம் ரிலேக்கு கொடுக்கணும். ரிலே வந்து இந்த பல்பை வந்து எரிய வைக்கணும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் கான்செப்ட், ரைட்? ஸோ இப்போ இதை பிஐஆர் சென்சாரில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 பின் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 3 பின்னை எதில் கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் விசிசி அப்படிங்கிற பின்னை போர்டில் இருக்கக்கூடிய 5 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது கிரவுண்டை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பிஐஆர் சென்சார், ரிலே அண்ட் ஆர்டினோ போர்டு. ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காமனாக கிரவுண்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போது இந்த பிஐஆர் சென்சாரோடைய அவுட்புட், இந்த பிஐஆர் சென்சாரோட அவுட்புட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஆர்டினோ போர்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம், சரியா? இதுதான் மெயினான கான்செப்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேருந்து 5 வோல்ட் பவர் சப்ளை எடுத்துகிட்டு வந்துட்டு ரிலே மாடலுக்கு விசிசியில் கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிரவுண்ட் பண்ணுறோம், சரிங்களா? சரி, இப்போது பிஐஆர் சென்சார்லேருந்து போர்டு கனெக்ட் பண்ணிட்டோம், போர்டுலேருந்து ரிலே மாடலை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் இல்லையா? இப்போ இந்த ரிலேவை ஆக்டிவேட் பண்ணணும். அப்போது இந்த கண்ட்ரோலர் ஐசியிலேருந்து ஒரு அவுட்புட் எதில் வருது? 2 அப்படிங்கிற பின்னுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்? IN1 அப்படிங்கிற இந்த பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பின்னு என்ன பண்ணும் அப்படின்னா, எப்போ வந்து இந்த சென்சார் கிட்ட யாராவது வந்தாங்க அப்படின்னா ஒரு சிக்னலை இது வந்து பாஸ் பண்ணும் கண்ட்ரோலருக்கு. கண்ட்ரோலர் வந்து அதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அது ஒரு அவுட்புட்டை வந்து இந்த க்ரீன் கலர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? இது வழியாக வந்து இந்த ரிலே மாடலுக்கு கொடுக்கும். இப்போது இந்த இடத்துல ஒரு டவுட் இருக்கலாம், பவர் சாக்கெட்லேருந்து பல்ப் டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம், இது எப்படி வேலை செய்யும்? இப்போது ஃபேஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ரிலேவோட சென்டரில் கொடுத்துருக்கோம். ஸோ ரிலேவோட அவுட்டு வந்து
கொடுத்துருவோம், நியூட்ரலை டைரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் கனெக்ஷன் டயக்ராம். ஓகே, ஸோ இப்போது சுவிட்சுங்கிறது இங்கே எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஏன் இல்லை? சுவிட்சுக்கு பதிலாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? பிஐஆர் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பிஐஆர் சென்சார் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது, எப்படி கனெக்ஷன் டயக்ராம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போது இங்கேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் வருது, ஓகே, ரிலேக்கு அவுட்புட் போகுது, எப்படி போகும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இந்த ஐசிக்கு ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான கோட். ஓகே, ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? பிஐஆர் பின் 2 அப்படிங்கிறது அவுட்புட். ஓகே, எல்இடி பின் 13ங்கிறது அந்த போர்டில் இருக்கக்கூடிய அவுட்புட்டை நம்ம பார்க்குறது. ஸோ இதுக்கு என்ன கண்டிஷன்ஸ் செட் பண்ணுறோம்? பிஐஆர் பின்னை வந்து இன்புட்டாக கொடுக்குறோம், எல்இடி பின்னை வந்து அவுட்புட், அதாவது IN1ன்னு சொன்னோம் இல்லையா? IN1 அப்படிங்கிறது தான் அவுட்புட்டாக எடுக்கிறோம். இது வந்து லாஜிக் ஃபங்க்ஷன் வந்து ப்ரோக்ராமிங்கில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி நமக்கு அந்த போர்டு அப்படிங்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். இப்போ இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இந்த இடத்துல சென்சார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறப்போ இந்த சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணிடும், யாரோ ஒருத்தவங்க வந்திருக்காங்க. லைட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக இது ஆன் பண்ணும். இந்த சிக்னலுங்கிறது ஆர்டினோ கண்ட்ரோலர் போர்டுக்கு போகும். கண்ட்ரோலர் போர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு லைட்ஸை ஆன் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ இது வந்து வெரி வெரி பேசிக். போக போக நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ண இருக்கோம். ஸோ நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு காணொளி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.